இங்கே ஹாஸ்பிட்டலில் பூஜா, பிரின்ஸ், பிரசாத் மூவரும் மின்மினியை பார்த்துவிட்டு அப்போதுதான் வெளியே போனார்கள். அதன் பிறகு ஸ்ருதி உள்ளே வந்தாள். அவள் வருவதை பார்த்த பின் மின்மினிக்கு நிஜமாவே சந்தோஷமாக இருந்தது. ஸ்ருதி அவளை கட்டிப்பிடித்து கங்க்ராட்ஸ் டி என்றாள். மினி சுதாரித்து கொண்டு, மேடம், உங்க பிஸி டைம்ல என்னையெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள். அப்போது ஸ்ருதி, சாரிடா மினி, இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அப்போது விகாஷும் ஆரியனும் உள்ளே வர, விகாஷ் அவன் கைகளில் இருந்த ருத்ராவை ஸ்ருதியிடம் கொடுத்துவிட்டு, தயவு செஞ்சு இவனை பாத்துக்கோ ஸ்ருதி, ரொம்ப அழறான் என்று சொன்னான். ஸ்ருதி குழந்தையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, பாரு மினி, இவன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னாள். அதை பார்த்து மின்மினி சிரித்தாள். அதே நேரம் ருத்ரா தன் தாயின் மடிக்க வந்தவுடன் அமைதியாக இருந்தான். மினி எப்போது, ஆமா ஆத்யா எங்க, அவளை கூட்டிட்டு வரலையா என்று கேட்டாள். அவ பசிக்கும் போது மட்டும்தான் என்ன மிஸ் பண்ணுவா, மீதி நேரம் எல்லாம் அவ பாட்டியோட மடியில இல்லைனா வீட்டுல இருக்கிற எல்லார் கூடயும் இருப்பா. இந்த ருத்ரா மட்டும்தான் என்ன விடவே மாட்டேங்கிறான் என்று சொன்னாள். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விகாஷும் ஆரியனும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அதனால்தான் ஸ்வஸ்திகா மற்றும் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட விரிசல் பற்றி மின்மினியால் ஸ்ருதியிடம் சொல்ல முடிந்தது. ஸ்ருதி ஆரியனின் பக்கம் பேசினாள். மச்சான் சொல்றது சரிதான், அவங்கள ஜெயில போடணும், இந்த மாதிரியான பொண்ணுங்களெல்லாம் நாம சும்மா விடக்கூடாது என்று சொன்னாள். மின்மினி, ஆனா அவளோட அப்பா அவளை அந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்காரு. அவ தண்டனைக்கு தகுதியானவன் எனக்கு தெரியும். ஆனா அவங்க 2 பேரண்ட்ஸ்க்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அவளுக்கு 2 தங்கச்சி வேற இருக்கு என்று சொன்னாள். மின்மினியும் ஸ்ருதியும் பேசிக் கொண்டிருந்த போது ஆச்சி அங்கே வந்தார். அப்போது அங்கே ஆச்சி ஸ்ருதியை பார்த்ததும் சந்தோஷத்தில், ஸ்ருதி, நீ எப்பமா வந்த, இப்பதான் வழி தெரிஞ்சதா என்று கேட்டார். ஸ்ருதி புன்னகைக்க, சரி வா வா, நான் என் பேரனை உனக்கு காட்டுறேன் என்று சொல்லி ஸ்ருதியை அழைத்து கொண்டு மின்மினியின் மகன் இருந்த ரூமுக்கு அழைத்து போனார். இந்த கேப்பில் மின்மினி போனை எடுத்து ஆரியனிடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று வாட்ஸ்அப் செய்தாள். ஆரியன், அந்த ஸ்வஸ்திகா பத்தி தானே பேச போற என்று வேகமாக பதில் அனுப்பினான். மின்மினி ஒரு கோபமான ஸ்மைலியை ஆரியனுக்கு அனுப்பினாள். மின்மினி அப்படி அனுப்பியதும் அங்கிருந்து சிரிக்கும் எமோஜி ஒன்றை அனுப்பிய ஆரியன் கொஞ்ச நேரம் கழித்து, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சிரும், வெயிட் பண்ண என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி ஒரு ஸ்மைலி போட்டு பதில் சொல்லியபடி, சரி, ஆனா என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா என்று கேட்டாள். ஆரியன் அநேகமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன், உனக்கு என் மேல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்று கேட்டான். மின்மினி எதுவும் பேசாமல் வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியே வந்தாள். மறுபக்கம் மயங்க் கீழே இறங்கி வந்த தாத்தாவின் அருகில் அமர்ந்து அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு, தாத்தா, பாட்டி எங்க போனாங்க, ஏன் இன்னைக்கு யாரையுமே காணோம் என்று கேட்டான். மயங்கின் பேச்சை கேட்ட தாத்தா, உன் கவனத்தை உன் வைஃப் கிட்ட இருந்து திருப்பி கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தேன்னா நல்லது. கெஸ்ட் எல்லாம் நேத்திக்கு நைட்டே கிளம்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா என்று சிரித்தார். அதை கேட்டு மயங்க் கிண்டலாக, அடடா, பாட்டி போயிட்டாங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல கனெக்ட் பண்ணி விடலான்னு பார்த்தா கடைசியில என்ன தாத்தா இப்படி ஆயிடுச்சு என்று சொன்னான். தாத்தா மயங்கை அடிக்க பாய்ந்தார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அர்ச்சனா அங்கு வந்து மயங்கினை பார்த்து, இவ்ளோ குளிர்ல நீ டிஷர்ட் கூட போடாம இருக்கியாடா என்று கேட்டார். மயங்க், என்னாச்சுமா, வீட்டுல தான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே தாத்தாவின் சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டான். அதன் பின்பு, அம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வந்தாங்க என்றான். தாரிகா காஃபி எடுத்துக்கொண்டு வந்த போது மயங்க் அர்ச்சனாவிடம், எனக்கு இன்னைக்கு உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு என்று சொன்னான். அர்ச்சனா அதை கேட்டு, சரி சரி வெயிட் பண்ணு, நான் போய் போட்டுட்டு வரேன் என்று சொன்னபடி கிச்சனுக்கு போனார். தாரிகா அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு திரும்பி போக முற்பட்ட போது தாத்தா அவர்கள் இருவரையும் பார்த்து, அம்மாடி, எனக்கு அந்த காஃபியை குடுத்துட்டு போமா என்றதும் தாரிகா சரி என்று தலையசைத்து அந்த காஃபியை தாத்தாவிடம் கொடுத்து விட்டு போனாள். அப்போது தாத்தா வேண்டும் என்று மயங்கிடம், பேத்தி போட்ட காஃபி செம்ம ஸ்ட்ராங், காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொன்னார். அதை கேட்ட மயங்க் தாத்தாவை முறைக்க ஆரம்பித்தான். தாத்தா சிரித்தார். கொஞ்ச நேரம் கழித்து அர்ச்சனா மயங்கிற்கு காஃபி போட்டு கொண்டு வந்தார். அப்போது அகிலன் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் மயங்கிற்கு புகை ஏறியது. தாத்தா மயங்கின் முதுகை தடவியபடி, மெதுவா குடிடா, அப்படி என்னடா அவசரம் என்று சமாதானம் செய்தார். அகிலன் மயங்கை பார்த்து, ஒரு காஃபி ஒழுங்கா குடிக்க தெரியுதா பார், என் ட்ரெஸ் இப்ப நான் மாத்திட்டு தான் வெளியில போனும் என்று காஃபி தெரித்த தன்னுடைய ஷர்ட்டை கழற்றி சோஃபாவில் வீசிவிட்டு ரூமுக்குள் போனார். மயங்கிற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. ஸ்ருதியும் விகாஷும் மின்மினி மற்றும் ஆரியனை சந்தித்து விட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். காரை ஓட்டிக் கொண்டிருந்த போதே கையை நீட்டி ஸ்ருதியின் கையை பிடித்தான் விகாஷ்.
அதை பார்த்து ஸ்ருதி, என்னாச்சு விக்கி என்று கேட்க, என்ன ஆகணும், இனிமேல் இப்படிதான் நாம பேசிக்கணும் போல என்று சொன்னான். அப்போது விகாஷ் தோளில் தலை வைத்த ஸ்ருதி, விகாஷ், இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்றாள். காரை ஓட்டிக்கொண்டே அவள் தலையில் முத்தமிட்ட விகாஷ், சொல்லுங்க மகாராணி என்றான். நம்ம மறுபடியும் வாக்கிங் போலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்று சொன்னாள். நீ சொல்றதும் சரிதான், நாம சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆச்சுதான் என்றான். ஸ்ருதி இப்போது விகாஷ் தோளில் இருந்து தலையை அகற்றிவிட்டு நேராய் உட்கார்ந்தாள். ஓகேயா என்றாள். விகாஷ் ஸ்ருதியின் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கன்னத்தை வருடியபடி, இன்னும் 1 மாசம் போகட்டுமா, நம்ம 2 பேருக்குமே ரொம்ப சின்ன வயசுதான், we have time என்று சொன்னான். ஸ்ருதி ஆமாம் என்று தலையசைத்து மகனின் தலையில் முத்தமிட்டு, எனக்கும் தெரியும், ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்க ட்ரை பண்ணின. இப்போதைக்கு என்னால வாக்கிங் போக முடியாது, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, உண்மையிலேயே நான் அதுக்காக படிக்க கூட இல்ல என்று சொன்னாள். விகாஷ் பதறியபடி, அடுத்த வாரம் எக்ஸாமா, அப்ப நீ இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று கேட்டான். ஏன்னா எனக்குமே இதை பத்தி நேத்து தானே தெரியும் என்று சொன்னாள். விகாஷ் இதை கேட்டுவிட்டு, சரி சரி 1 வாரம்தான், நீ படிக்க ஆரம்பி, குழந்தைங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன் என்றான். அன்று மதிய உணவு நேரத்திற்கு 2 பேரும் வீட்டை அடைந்த போது அனைவரும் டைனிங் டேபிள் ஏரியாவில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். ஸ்ருதி ருத்ராவை கீழிருந்த தொட்டிலில் வைக்கவும் அர்ச்சனா ஆத்யாவை அவள் கையில் கொடுத்து, மருமகளே இவளையும் கொஞ்சம் பாத்துக்கோ என்று சொன்னார். அப்போது ஸ்ருதி குழந்தையை தன் மடியில் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டாள். என்னாச்சுமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்ன, இவ்வளவு ஸ்பெஷலா சமைச்சிருக்கீங்க என்று கேட்டாள். அப்போது மனு சிரித்துக் கொண்டே, அண்ணி இன்னைக்கு சின்னண்ணி சமைச்சிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷலா ஹல்வா கூட பண்ணிருக்காங்க என்று சொன்னாள். அப்போது மயங்குள்ளே வந்தான். அகிலனை பார்த்ததும் தன் கண்களை தாழ்த்தி கொண்டான். இன்று ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள். அனைவரும் ஒன்றாக மதிய உணவு சாப்பிட வேண்டிய நேரம் அது. மயங்க் அவனுடைய இடத்தில் அமர்ந்ததும் தாரிகா விரைவாக அவனுக்கு உணவு பரிமாற ஆசைப்பட்டாள். ஆனால் மயங்க் அவளை தடுத்து, நான் எடுத்து போட்டுக்கிறேன் என்று சொன்னான். அப்போது ஸ்ருதி குறுக்கிட்டு, ஏன் மயங்க் வேணாங்கிற, ஆசையா சமைச்சிருக்காள்ல, அவளை பரிமாறட்டும் என்று சொன்னாள். அப்போது மனுவும் மயங்கை பார்த்து கிண்டலாக, ஆமாண்ணா, இன்னைக்கு அண்ணி தனியா எல்லாத்துக்கும் சமைச்சிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச கேரட் அல்வா கூட பண்ணிருக்காங்க என்றாள். அதை கேட்ட மயங்க் கொஞ்சமும் யோசிக்காமல், ஆனா எனக்கு எங்க அம்மாவோட கையில செஞ்ச கேரட் அல்வா தான் பிடிக்கும் என்று சொன்னான். அவனுக்கு அல்வா பரிமாற இருந்த தாரிகா மயங்க் சொன்னதை கேட்டு இப்போது மயங்கிடமிருந்து விலகி மற்ற அனைவருக்கும் உணவு பரிமாற ஆரம்பித்தாள். கணவன் மனைவி இருவருக்கும் ஏதோ மனஸ்தாபம் என்று அங்கிருந்த எல்லோரும் புரிந்து கொண்டு அனைவரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது அர்ச்சனா தாரிகாவிடம், சரி தாரிகா, சும்மா நின்ட்டே இருக்காத, கால் வலிக்கும், நாங்க எடுத்து போட்டு சாப்பிடுறோம், நீயும் வா வந்து உட்காந்து சாப்பிடு என்று சொன்னார். அதை கேட்டு தாரிகா, இல்லத்த, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தாரிகா மயங்கை தவிர மற்ற அனைவருக்கும் அல்வாவை வைத்தாள். மயங்க் தாரிகாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். ஆனால் அவள் அவனை ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அனைவரும் உணவு சாப்பிட்டு முடித்ததும் தாரிகா எல்லாவற்றையும் எடுத்து கிச்சனில் வைக்க ஆரம்பித்தாள். அப்போது மயங்க் கிச்சனுக்கு சென்று அவளை பிடித்து தூக்கினான். தாரிகா இதையெல்லாம் பார்த்து பயந்து மயங்கின் தோளை பிடித்துக் கொண்டு, என்ன பண்றீங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க என்றாள். மயங்க் அவளிடம் கண்ணை காட்டி, மேல ரூமுக்கு வா என்றான். தாரிகா அதை பார்த்து முகம் சுழித்து அவனிடமிருந்து விலகினான். இதை பார்த்து மயங்க் சிரித்தான். வெளியே எட்டி பார்த்தான். சாப்பிட்டு முடித்து எல்லோரும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஸ்ருதியும் அர்ச்சனாவும் காத்தாட குழந்தைகளை வைத்துக் கொண்டு பின்வாசல் படியில் அமர்ந்திருந்தார்கள். அவன் அப்படியே தாரிகாவை சமையல் அறையில் இருந்து தூக்கிக் கொண்டு வெளியே சென்றான். அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு இப்போது தாரிகாவை தன்னோடு மாடிக்கு அழைத்து போனான். அறைக்குள் நுழைந்தவுடன் மயங்க் தாரிகாவை கீழே இறக்கிய போது தாரிகா அவனை கோபமாக பார்க்க ஆரம்பித்தாள். மயங்க் அவளிடம், என்ன நீ அவாய்ட் பண்ணிட்டே இருக்க என்று கேட்டான். அதை கேட்ட தாரிகா கண்ணை அகல விரித்து, என்னது, நான் உங்களை அவாய்ட் பண்றனா என்று கேட்டபடி தாரிகா மயங்கின் மார்பில் அடித்து, ஹலோ, நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் காலையில இருந்து என் கையால காஃபி குடிக்க மாட்டேன்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அல்வா பண்ணினேன், ஆனா உங்க அம்மா பண்ணின அல்வா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழி என் மேல போடாதீங்க என்று சொன்னாள். தாரிகாவின் வார்த்தையை கேட்டு மயங்கால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அன்றுதான் தாரிகா வெளிப்படையாகவே அவன் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவளும் ஒரு மனைவியைப் போல எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் மயங்குடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். மயங்க் இன்னும் கொஞ்சம் கிண்டல் செய்து,
ஆமா, நான் உன் மேல கோவமா இருந்தா நீ என்ன பண்ணணும்? ஒரு தடவையாவது நான் சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணுச்சா என்று கேட்டான். தாரிகா அதை கேட்டுவிட்டு, அப்படியா, உங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் செஞ்சேன், ஆனா நீங்க ஒரு தடவை கூட என்ன பாக்கலையே என்றாள். மயங்க், யார் சொன்னா நான் எதையும் சாப்பிடலன்னு? எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்தது. அழறத தவிர உனக்கு நல்லா சமைக்கவும் வருது போல என்றான். அதை கேட்டுவிட்டு தாரிகா மறுபடியும் மயங்க் மார்பில் அடிக்க, மயங்க் அவள் கையை பிடித்து கொண்டு முத்தமிட்டு, சரி தாரிகா, தப்பெல்லாம் என் மேலதான், என்ன மன்னிச்சிடுமா என்று சொன்னான். தாரிகா புன்னகைத்தபடி, உங்களுக்கு இப்பெல்லாம் என் மேல கோபமே வரமாட்டேங்குதே, ஏன் என்று கேட்டாள். அப்போது தாரிகாவும் மயங்கும் ஒருவருக்கொருவர் நெருங்கி படுத்திருந்தார்கள். ஒருவர் கைகளில் இன்னொருவர் இருக்க, மயங்க் மென்மையான குரலில், ஃபர்ஸ்ட் நானும் நீயும் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் நீ என்னோட லவ்வரா மாறு, அதுக்கப்புறம் நானும் நீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாம். இந்த ஆர்டர்ல போனா நமக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், அதுக்கப்புறமா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான். அதை கேட்ட தாரிகா, நிஜமாவே நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்களா என்று கேட்டாள். மயங்க் தலையசைத்து, ஆமா, நீ ஆசைப்பட்டேன்னா நான் கண்டிப்பா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன் என்று சொன்னான். அதை பார்த்த தாரிகா அவனிடமிருந்து விலகியபடி, அப்படின்னா பரவாயில்ல, இன்னையில இருந்து நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னாள். அதை கேட்டு மயங்க் அவளை தன் கைகளில் இழுத்துக்கொண்டு, சரி, நாம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் என்றான். ஆனால் தாரிகா வேகமாக அவனிடமிருந்து விலகி, நீங்க எந்த ஒரு ஏமாத்து வேலையும் செய்யக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தா போதும் என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், அப்படியா, இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கா என்று ஏக்கமாக கேட்க, தாரிகாவோ அதை குறிப்பிட்டபடி, இல்ல, வேற எதுவும் பேசிடாதீங்க, நாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நடந்துப்போம் என்று சொல்லிவிட்டு தாரிகா மயங்கிடமிருந்து விலகி வேகமாக ரூமை விட்டு வெளியேறினாள். அவள் புன்னகித்துக் கொண்டே போவதை பார்த்த மயங்க் படுக்கையில் சிரித்துக் கொண்டே, நல்ல வேளை, மனு சொன்ன மாதிரி எல்லாம் தாரிகாவுக்கு பயப்படுற மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல, தாரிகா ரொம்ப நல்லாதான் இருக்கா. மயங்க் பையா, நீ வச்ச டெஸ்ட்ல தாரிகா பாஸ் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். மயங்கும் தாரிகாவும் நண்பர்களாகி ஒரு வாரம் கடந்திருந்தது. அவர்கள் இருவரும் உண்மையாகவே ஒருவருக்கொருவர் நட்பாக இருந்தனர். ஆனால் சூழ்நிலை நெருக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு முறையும் தங்கள் நட்பை மறந்து தங்களுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் நட்பை விட கொஞ்சம் மேலே சென்றார்கள். அதன் பிறகு அதை மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் மின்மினி கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கர்ப்பத்தின் 9வது மாதம் ஆரம்பித்திருக்கும். ஆனால் கடவுள் வேறு விதமாக முடிவு செய்து விட்டார். ஆரியன் அவள் பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, இங்கென்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். ஆரியன் கைகளை எடுத்து விட்ட மின்மினி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று சொன்னாள். என்ன, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, ஆமா, நிறைய பிரச்சனை என்று மின்மினி தலையை அசைத்தாள். ஆரியன் மின்மினி கண்ணத்தில் முத்தமிட்டபடி, சரி, ஒவ்வொன்னா சொல்லு, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன் என்றான். மின்மினி ஆரியனை கட்டிப்பிடித்து, ஆரியன், நம்ம குழந்தை எப்ப நம்ம கையில வரும் என்று கேட்டாள். ஆரியன் அவள் முதுகை தடவி, இன்னும் ஒரு வாரம்தான், அதுக்கப்புறம் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று சொன்னான். மின்மினி ஆரியனை கவலையோடு பார்த்தாள். அப்போது ஆரியன் தலையாட்டியபடி, ரொம்ப யோசிக்காத, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பாப்பாவை கூப்பிட்டு போயிடலாம், ரிலாக்ஸ் பேபி, நான் கௌரி ஆண்டி கிட்ட பேசுறேன் என்று சொன்னான். மின்மினி கட்டிலில் பேசாமல் படுத்துக் கொண்டாள். ஆரியன் மின்மினியின் மார்பில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அதை பார்த்த மின்மினி ஆரியனை தள்ளிவிட்டு, ஆரியன், இது ஹாஸ்பிட்டல், நம்ம ரூம் இல்ல என்றாள். ஆரியன் மின்மினியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு, ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே என்று சொன்னான். ஆரியன் அவள் மார்பில் தலையை அழுத்தி, என்னை விட்டு நகராத, இந்த பெட் ரொம்ப சின்னது, பேசாம தூங்கு என்றபடி மின்மினியை பிடிவாதமாக இறுக்கி பிடித்துக் கொண்டு படுத்தான். தேங்க்ஸ் ஆரியன் என்றாள். ஆரியன் குழப்பத்துடன், எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்ற என்று கேட்டான். ஸ்வஸ்திகாவை நான் சொன்னதுக்காக நீங்க மன்னிச்சு விட்டீங்கல்ல, அதுக்காக இந்த தேங்க்ஸ் என்று சொன்னாள் மின்மினி. மின்மினியின் பேச்சை கேட்டு கோபமான ஆரியன், நீ அதை விடு, அவளை பத்தி யோசிக்காத, ஆனா ஒன்னு சொல்ற, நீ இனிமே அவகிட்ட பேசவே கூடாது என்றான். ஆரியன் மின்மினியின் கட்டளைப்படி ஸ்வஸ்திகாவை மட்டும் அவள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுமாறு செய்தான். அவளை மட்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்குமாறு செய்தான். ஆனால் ஆரியனுக்கு இதையெல்லாம் செய்ய மனதில்லை. ஆனால் ஸ்வஸ்திகா செய்த தவறுக்காக ஆரியன் அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துவதை மின்மினி விரும்பவில்லை. அவள் உறங்கிவிட்டதை ஆரியன் பார்த்தான். அவள் தலையில் அன்பாக முத்தமிட்டான். பிறகு முகம் முழுவதும் முத்தமிட்டான்.
இந்த பொண்ணு எதுக்கெடுத்தாலும் அழுதே நான் சமாதானம் பண்ணி அதோட வேலையை சாதிச்சுக்குது என்று நினைத்து கொண்டான். ஆரியன் அவன் வாழ்வில் காதல் என்ற வார்த்தையே வேண்டாம் என்று வெறுத்திருந்தான். ஆனால் மின்மினி அவன் வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டாள். இப்போது அவன் வாழ்க்கையில் மேலும் வண்ணம் சேர்க்க அவர்களின் அன்பின் அடையாளம் கூட வந்துவிட்டது. அவள் உதடுகளையும் மென்மையாக முத்தமிட்டு, "I love you so much, Mrs. மின்மினி" என்றான். அப்போது மின்மினி ஆரியனை கட்டிப்பிடித்து அவள் முகத்தை ஆரியனின் மார்பில் மறைத்தாள். இருவரும் இப்படி ஒருவரை ஒருவர் கைகளில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் ஆரியன் தான் முதலில் கண்ணை விழித்து பார்த்தான். மின்மினி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். உண்மையில் மின்மினி இப்போது நன்றாக ஆரோக்கியமாக இருந்தாள். அவளை வீட்டுக்கு கூட்டி போகலாம் தான். ஆனால் அவர்களின் குழந்தை இன்னும் இன்குபேட்டரில் இருந்ததால் ஆரியன் மற்றும் மின்மினி இருவரும் மருத்துவமனையில் தான் தங்கியிருந்தார்கள். ஆரியன் மின்மினியை சால்வையில் மூடியபடி, "வெளியே ரொம்ப குளிருது மின்மினி, நீ ஜன்னல் கிட்ட போகக்கூடாது. குளிர்காத்து உடம்பு கொத்துக்காது" என்றான். மின்மினி பாதி தூக்கத்தில் எழுந்தபடி, "சரிங்க, நீங்களும் இன்னைக்கு எங்கேயும் போக வேணாம், மழை பெய்து பாருங்க" என்று சொன்னாள். அப்போது ஆரியன் மின்மினி அருகில் வந்து, "ஏய், மீட்டிங் இருக்குமா, நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ உன்னை பாத்துக்கோ" என்று சொல்லிவிட்டு அவள் தலையில் முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினியும் எழுந்து தயாராகி ஆச்சியோடு போனில் பேச ஆரம்பித்தாள். இங்கே மயங்க் கண் விழித்து கீழே வந்தபோது வீட்டில் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் விகாஷின் அத்தை மகள் கல்யாணத்திற்கு போயிருந்தார்கள். விகாஷ், ஸ்ருதி, மயங்க் மற்றும் தாரிகா மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். மயங்க் கிச்சனுக்குள் நுழைந்த போது தாரிகா ஆத்யாவை இடுப்பில் வைத்துக்கொண்டு வேலை செய்வதை பார்த்தான். மயங்க் இருவரையும் பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். தாரிகா தன் வேலையில் மும்முரமாக இருந்ததால் மயங்கின் வருகையை அறியாமல் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் தாரிகா விரைவில் உணர்ந்தபடி மயங்கை திட்டி, "இப்ப என்ன பண்றீங்க? நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், மறந்துடாதீங்க" என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், "வாய மூடு தாரிகா, நாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் உன்னையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புரியுதா" என்று சொல்லிக்கொண்டு தாரிகாவின் கன்னத்தை கடித்தான். தாரிகா அவனை கீழே தள்ளிவிட்டு, "சத்தம் போடாதீங்க, ஆத்யாவை நான் இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன்" என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க் அந்த குழந்தையை பார்த்தபடி, "ஓ, வெரி குட்" என்று சொல்ல தாரிகாவோ பெருமையோடு சிரித்தாள். மயங்க் மீண்டும் இருவரையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு தாரிகாவின் கன்னத்தில் முத்தமிட்டு, "தாரிகா, உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா?" என்று கேட்டான். தாரிகா, "ஆமா, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்" என்று சொன்னாள். அதை பார்த்து சிரித்த மயங்க் அவள் இடுப்பை பிடித்துக்கொண்டு, "சரி, என் கூட வா, ஆத்யாக்கு ஒரு தங்கச்சியோ இல்ல தம்பியோ கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்" என்று சொன்னான். தாரிகா மயங்க் சொல்வதை கேட்டு வேலை செய்வதை நிறுத்திவிட்டு, "உடனே தம்பி பப்பால எங்கிருந்து கிடைக்கும்?" என்று கேட்டாள். அதை கேட்ட மயங்க் தலையில் அடித்துக்கொண்டு, "அடியே, உனக்கு நிறைய மூளை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அந்த ஐட்டமே உன் தலையில இல்லன்னு" என்று சொன்னான். அதன் பின், "சரி சொல்லு, ஸ்ருதி அண்ணனும் எங்க இருக்காங்க?" என்று கேட்டான். தாரிகா, "ஸ்ருதி அக்காக்கு இன்னைக்கு எக்ஸாம், அதனால விகாஷ் அண்ணாவும் ருத்ராவோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினாங்க. வெளியில மழை பெய்யுது, டிராபிக்கு பயந்து அவங்க ரொம்ப முன்னாடியே கிளம்பிட்டாங்க" என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், "அப்ப இந்த பெரிய வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கமா?" என்று கேட்டான். தாரிகா ஆமாம் என்று தலையசைத்து காஃபியை கொடுத்தாள். அவன் காஃபியை எடுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே மாடிக்கு போனான். அவனுடைய இந்த செயலை பார்த்து புரியாமல் அவனை பார்த்தபடியே தாரிகா கொஞ்ச நேரம் கழித்து குழந்தையை தொட்டிலில் போட்டாள். அதன் பிறகு மயங்கிற்கு பிரேக்ஃபாஸ்டை தயார் செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று விளக்குகள் எல்லாம் அணைந்தன. அதை பார்த்து தாரிகா கொஞ்சம் பயந்தாள். வேகமாக வெளியே ஹாலுக்கு வந்தவள் அங்கேயும் வெளிச்சமில்லை என்பதால் திகைத்தாள். தொடர்ந்து கனமழை பெய்ததால் சென்னை வானம் முழுக்க இருண்டு கிடந்தது. அப்போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையும் அழத் தொடங்கினாள். தாரிகா அவளை வேகமாக மடியில் எடுத்துக்கொண்டு, "மயங்க், நீங்க எங்க இருக்கீங்க?" என்று பயந்து கொண்டே கேட்டாள். அப்போது தனிமையாகவும் இருட்டாகவும் இருந்ததால் மிகவும் பயந்து போன தாரிகா மறுபடியும் ஒருமுறை மயங்கை அழைத்தாள். "தயவு செஞ்சு கீழே வாங்க மயங்க், எனக்கு பயமா இருக்கு" என்று கத்தினாள். எதுவோ கீழே விழும் சத்தம் கேட்டு தாரிகாவின் மூச்சு நின்றது. ஆத்யாவை அழைத்துக் கொண்டு ஹாலின் ஒரு மூலையில் போய் அமர்ந்தாள். இருட்டை பார்த்து பயந்து அவள் மனமும் இருண்டு விட்டது. அவள் இப்போது அழ ஆரம்பித்தாள். மீண்டும் ஒருமுறை அழ ஆரம்பித்த தாரிகா, "மயங்க், தயவு செஞ்சு என்ன சும்மா பயமுறுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" என்றாள். "தாரிகா, தாரிகா" என்று தாரிகாவை அழைத்துக் கொண்டு மயங்க் அங்கே வந்தான். அதுவரை அவள் இருக்கும் இடம் அவனுக்கு தெரியவில்லை. அப்போது ஒரு பக்கத்தில் ஆத்யாவின் அழுகை சத்தம் கேட்டது. மயங்க் வேகமாக அந்த திசை நோக்கி போனான்.
விரைவாக விளக்கை ஆன் செய்தான். தாரிகா தன் கைகளில் ஆத்யாவை வைத்துக் கொண்டு பயந்து போய் அழுது கொண்டிருந்தாள். மயங்க் வேகமாக ஆத்யாவை மடியில் எடுத்துக்கொண்டு அவளை சமாதானப்படுத்தியபடி, இங்க என்ன பண்ற? ஆத்யா ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கான்ல என்று கேட்டான். அதற்கு தாரிகா பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆத்யாவை சமாதானப்படுத்தி இப்போது அவளை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு தாரிகாவை பிடித்து உலுக்கினான். தாரிகா, என்ன பண்ற? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஏன் கத்துன? கரண்ட் தானே போயிருக்கு என்று கேட்டான். தாரிகா சுயநினைவுக்கு வந்தாள். அங்கும் இங்கும் பார்த்தாள். இப்போது லைட் எரிந்தது. மயங்கும் அவள் முன்பு கவலையாக அமர்ந்திருந்தான். தாரிகா வேகமாக முன்னால் சென்று மயங்கினை கட்டிப்பிடித்து, என்னை இருட்டில் விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க என்று அழுது கொண்டே கேட்டாள். தாரிகா நடுங்குவதை உணர்ந்த மயங்க், நான் எங்கேயும் போல தாரிகா, இங்கேதான் இருக்கேன், உன் பக்கத்துலதான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு அவளை மேலும் தன் கைகளை கட்டி கொண்டான். தாரிகா மயங்கிடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த இருட்டுதான் எனக்கு ரொம்ப வலிக்க வைக்கும், தயவு பண்ணி என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க என்று சொன்னாள். தாரிகாவை சமாதானப்படுத்திய மயங்க், இல்லம்மா, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் என்று சொன்னான். ஆமா, நீங்க யாரும் இல்லைன்னா அத்தை, என் அத்தை என்ன மறுபடியும் அடிப்பாங்க, இந்த மாதிரி இருட்டான ரூம்ல போட்டுதான் என் அத்தை ரொம்ப ரொம்ப அடிப்பாங்க என்று நடுங்கியபடி சொன்னாள். தாரிகாவின் நிலையை பார்த்த மயங்க் ஆச்சரியமானான். எல்லா விளக்குகளையும் அவளை சர்ப்ரைஸ் செய்வதாக நினைத்து அவன்தான் வேண்டுமென்று வீட்டை இருட்டாக்கினான். உண்மையில் அவன் தன்னுடைய உணர்வுகளை தாரிகாவிடம் சொல்ல விரும்பினான். ஆனால் அதற்கு முன் அவளுக்கு ஏதாவது சிறப்பாக செய்து அவளை தான் எவ்வளவு நேசிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்று அவளை ஆச்சரியப்படுத்த விரும்பினான். ஆனால் அது எல்லாமே இப்போது தலைகீழாக மாறியது. தாரிகா இருட்டை கண்டு மிகவும் பயப்படுகிறாள் என்பதும் அவள் அத்தை அவளை கொன்று விடுவாள் என்று சொன்னதும் அவனுக்கு புதியதாக இருந்தது. அவள் அத்தை இப்போது இந்தியாவிலேயே இல்லை. மயங்க், தாரிகா இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி இருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து மயங்க் தாரிகாவை தூக்கிக் கொண்டு மேல் அறைக்கு அழைத்து போனான். தாரிகாவை கட்டிலில் கிடைத்துவிட்டு, தாரிகா, நான் பக்கத்துலதான் இருக்கேன், பயப்படாத, நான் போய் பாப்பாவை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே கீழே இறங்கினான். தாரிகாவுடைய கவனம் அப்போது ரூமின் அலங்காரத்தில் சென்றது. கண்ணீரை துடைத்து சரியாக பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அந்த அறை புதுமண தம்பதிகளுக்கான ரூம் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. என்ன இதெல்லாம் என்று தாரிகா யோசிக்க, மயங்க் ஆத்யாவை ரூமுக்குள் அழைத்து வந்து, நான் தான் இதெல்லாம் பண்ண என்றான். தாரிகா மயங்கை பின்தொடர்ந்து, இதெல்லாம் ஏன் பண்ணீங்க என்று கேட்டாள். மயங்க் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இப்போதைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இருட்டுக்கு பயப்படுற? முதல்ல அதை பத்தி சொல்லு என்றான். மயங்க் சொன்னதை கேட்ட தாரிகா அலங்காரத்தை பார்த்து கொண்டு, நாம ஃப்ரெண்டா இருந்தாலும் ஓகே, லவ்வரா மாறினாலும் எனக்கு ஓகே, ஆனா என்னை விட்டுட்டு தனியா மட்டும் போயிடாதீங்க என்றாள். மயங்க், என்ன சொல்ற தாரிகா என்று கேட்டான். தாரிகா அவனை கட்டிக்கொண்டு, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு மயங்க், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், என் உயிரே நீங்க தான் என்று சொன்னாள். தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமான மயங்க் தாரிகாவை தன்னிடமிருந்து விலக்கி அவள் முகத்தை கைகளில் ஏந்தியபடி, இப்ப என்ன சொன்ன என்று கேட்டான். தாரிகா மயங்கின் கண்களை பார்த்து, நான் உங்களாலதான் உயிரோடு இருக்கேன், யாருக்கிட்டையும் அடி வாங்காம நான் நிம்மதியா இருக்கேன், நீங்க தான் என்னோட உயிர், ஐ லவ் யூ மயங்க், உங்களை நான் ரொம்ப 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 லவ் பண்றேன், என்னை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னாள். மயங்க் அதற்கு ஏதோ பதில் சொல்ல முயல, அப்போது தாரிகா அவன் வாயில் கை வைத்து, நான் பேசுறேன், என்ன பேச விடுங்க, நான் எல்லாத்தையும் பேசணும் என்று சொல்லிவிட்டு, நீங்க உங்க குலதெய்வ கோயில ஃபர்ஸ்ட் எனக்கு நெத்தியில குங்குமம் வச்சப்ப நீங்க என்ன தொட்டப்போ எனக்கு என்னென்னமோ பண்ணுச்சு. உங்களை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்பவே நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணினேன். ஆனா நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்குமே சரியா தெரியல. ஆனா நீங்க மோனிஷா பத்தின உண்மைய சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க என்ன அனுபவிச்ச அந்த விதம், அது அந்த வெறுப்பு என்னை வந்து உடைச்சிருச்சு, நான் அன்னைக்கு செத்து போயிட்டேன் என்று சொன்னாள். தாரிகா அப்படி சொன்னதும் மயங்கிற்கு நடந்த எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டான். அப்போது தாரிகா முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அன்னைக்கு ரியானோட பார்ட்டி முடிஞ்ச அன்னைக்கு நீங்க எங்கிட்ட மறுபடியும் அதே மாதிரி நடந்துக்க பாத்தீங்க, அதனாலதான் நான் மறுபடியும் பயந்துட்டேன் என்று சொன்னாள். சத்தியமா சொல்ற மயங்க், இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேன். உங்களை தவிர என்கிட்ட எனக்கு எதுவுமே கிடையாது. நான் உங்களை எதுக்காகவும் இழக்க விரும்பல. நான் உயிரோட இருக்கணும், நான் ஆசைப்படுறவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னாள். மயங்க் தாரிகா சொல்வதை கேட்டு
அவளை தன் அருகே இழுத்தான். அவன் உதடுகளை அவள் உதடுகளில் பதித்தான். தாரிகாவின் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. மூடிய கண்களில் இருந்து கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த முறை அவள் மட்டும் கண்ணீர் வடிக்கவில்லை. மயங்கின் கண்களில் இருந்தும் தொடர்ந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் தாரிகாவை அழுதபடியே முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். தாரிகாவும் மயங்கும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள்ளாக போட்டுக்கொண்ட எல்லைக்கோடுகளை ஆவேசமாக தாண்ட ஆரம்பித்தனர். மயங்க் தாரிகாவை சுவற்றில் தள்ளி அவளுடைய வாசத்தை நுகர ஆரம்பித்தான். தாரிகாவும் அவன் பின்னந்தலையில் விரல்களை கோர்த்தாள். தாரிகாவிற்கு மூச்சு முட்டும் வரை மயங்க் அவளை முத்தமிட்டுக் கொண்டே இருந்தான். மூச்சு விட முடியாமல் தாரிகா திணறியபடி மயங்கின் தோளில் கை வைத்த போது மயங்க் சுயநினைவுக்கு வந்தான். அவள் உதடுகளை முத்தமிடுவதை நிறுத்தினான். தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு குனிந்து தாரிகாவின் தாலியை எடுத்து தன் தலையில் வைத்தான். நிச்சயமா நான் ரொம்ப கெட்டவன் தான் தாரிகா. நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணினேன். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நாம கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீதான் பொறுப்புன்னு நினைச்சு உன்னை அன்னைக்கு கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை காயப்படுத்தணும்னு வேணும்னு அந்த நைட் மோனிஷாவோட பேரை சொன்னது அதுக்காக தான். ஆனா அந்த மயங்குக்கும் இப்போ உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிற இந்த மயங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மயங்க் உன்னை லவ் பண்ணல. ஆனா இந்த மயங்க் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான். நான் உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு எப்பவுமே நீ வேணும். நான் உனக்கு கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு எப்பவும் உண்மையா இருப்பேன் என்று சொல்லிய மயங்க் முழங்கால் இட்டு அமர்ந்து தாரிகாவின் இரு கைகளையும் தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு, தாரிகா, நான் இனிமேல் பழைய மயங்கா இருக்கவே மாட்டேன். உன்னை எப்பவுமே லவ் பண்ணுவேன். எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். ஐ ஸ்வேர், என்ன நம்பு என்று சொன்னான். அதன் பிறகு தாரிகாவின் கைகளில் முத்தமிட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு தாரிகா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு என்று கேட்டான். மயங்கின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியதைக் கண்டு தாரிகா மண்டியிட்டு மயங்கின் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, ஐ லவ் யூ மயங்க் என்று சொன்னாள். அதன் பின் தாரிகா மயங்கை கட்டிப்பிடித்தாள். அதே நேரத்தில் மயங்க் அவள் கழுத்தில் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு, ஐ லவ் யூ டு தாரிகா என்றான். தாரிகா இப்போது மயங்கிடமிருந்து விலகி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். பின்னர் அவனது 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டாள். அப்போது மயங்க் அவளை பிடித்து மீண்டும் ஒருமுறை அவள் உதட்டை முத்தமிட்டான். ஆனால் திடீரென்று மயங்க் அந்த முத்தத்தை தடுத்தபடி, தாரிகா, என் முத்தத்துக்கு ஆன்சர் பண்ணணும்னா என்ன ஃபாலோ பண்ணு என்றான். தாரிகா மறுத்து, இல்ல, நானே உங்களை கிஸ் பண்றேன் என்று சொன்னாள். அதை கேட்டு மயங்க் சிரித்து, சரி, அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ற, வா வந்து என்ன கிஸ் பண்ண என்று சொல்லவும், அது வரைக்கும் அதை கேட்டு வாங்கி கொண்டிருந்த தாரிகா வெட்கப்பட்டு அங்கிருந்து எழுந்து, இன்னைக்கு தர மாதிரி இல்ல, ஆனா இதுக்கப்புறம் எப்பவுமே எஸ் தான் என்று சொல்லிவிட்டு நகர ஆரம்பித்தாள். மயங்க் விரைவாக வேலையில் இறங்கி தாரிகாவின் புடவை முந்தானியை இழுத்து பிடித்தான். ஆச்சரியப்பட்ட தாரிகா அவனை தடுத்தபடி, மயங்க் என்ன பண்றீங்க என்று கேட்டாள். மயங்கிடமிருந்து தன் புடவை முந்தானியை பிடித்து கொண்டு, இப்ப வேண்டாம் மயங்க், குழந்தை இருக்கு என்று அவள் சொல்லிக்கொண்டே நகர, மயங்க் அவளை பின்னாடி வந்து சுற்றி வளைத்து அவள் கழுத்தில் முத்தமிட்டு அவள் புடவையை சரியாய் போர்த்தினான். மயங்க் அவள் இடுப்பை பற்றி கொண்டு, ஆமா, அவ தூங்கட்டும் என்று சொன்னான். தாரிகா அதை மறுத்து, இல்ல மயங்க், நீங்க பண்றது சரியில்ல என்று சொன்னாள். அதை கேட்டவுடனே மயங்க் அந்த ரூமை விட்டு வெளியே போனான். தாரிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. மயங்க் எப்போதும் போல கோவித்துக் கொண்டு போய்விட்டான் என்று நினைக்க, மயங்க் பாப்பாவின் தொட்டிலை கீழிருந்து கொண்டு வந்து மெதுவாக குழந்தையை தூக்கி தொட்டிலில் படுக்க வைத்தான். இப்போது வேகமாக அறையின் கதவை மூடிவிட்டு தாரிகாவிடம் வந்தான். அவன் வருவதை பார்த்து அவள் வேகமாக எழுந்தாள். மயங்க் தாரிகாவிடம், பரவாயில்ல ஆத்யா, நம்ம முன்னாடிதான் தூங்கிட்டு இருக்கா, இனிமே அவ தூக்கமும் கெடாது என்று சொன்னான். தாரிகா அதை மறுத்தாள். மயங்க் அவளை தன் கையில் தூக்கி கொண்டு, இன்னைக்கு உனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே தாரிகாவை தனக்கு அடியில் படுக்கையில் படுக்க வைத்தான். தாரிகா பரிதாபமாக பார்த்தபடி, மயங்க், இது பகல் நேரம், யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்றாள். மயங்க் படுக்கையில் அமர்ந்திருக்கும் தாரிகாவை பார்த்து, சரி, உனக்கு வேணாம்னா போ, என்னை விட உனக்கு அப்பா, அம்மா, மனு, அண்ணா, அண்ணி இவங்க எல்லாரும் தான் ரொம்ப முக்கியம் என்று கோபித்துக் கொண்டான். தாரிகா அமைதியாக தன்னிடத்தில் இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக அவன் அருகில் வந்து, சாரி, ஆனா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்டு சிரித்துவிட்டு தாரிகாவை நெருங்கி, சரிப்போ, நான் உன்னை எதுவும் பண்ணல என்று சொன்னான்.
தாரிகா அவன் கையை பிடித்து, மயங்க், உங்களுக்கு மறுபடியும் மேல கோவம் வந்துருச்சு என்று சொன்னாள். மயங்க் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அதை பார்த்த தாரிகா மயங்கின் முகத்தை அவள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவன் உதட்டில் தன் உதடுகளை பதித்து முத்தம் கொடுக்க மயங்க் மகிழ்ந்து அவளை தன்னோடு கட்டிப்பிடித்துக் கொண்டு கட்டிலுக்கு இழுத்து போனான். வெளியே மழை வலுத்து பெய்து கொண்டிருந்தது. உள்ளே இருவருக்கும் நடுவே அனல் பறந்தது. அவன் தன் ஆடையை நீக்கும் முன் தாரிகாவை பார்த்து ஒரு முறை சிரித்தான். தாரிகாவின் கன்னங்கள் அந்நேரத்தில் ஆப்பிள் போல சிவந்திருந்தன. அவள் எளிமையாக மிகவும் அழகாக இருந்தாள். அப்போது பார்த்து ஆத்யாவின் அழுகை ஆரம்பித்தது. அவள் அழுகையை கேட்டதும் மயங்க் திடுக்கிட்டு திரும்பி தொட்டிலை பார்த்தான். குழந்தையின் அழுகை சத்தம் அதிகமானது. இப்போது தாரிகா எழுந்து உட்கார்ந்து மயங்கிடம், தயவு செஞ்சவளை தூக்கிட்டு வாங்க என்று சொன்னாள். தயக்கத்தோடு எழுந்த ஆத்யாவை தூக்கி தாரிகா கையில் கொடுத்தான் மயங்க். இந்த நேரத்துல ஏன் அழறா என்று மயங்க் கேட்டபோது அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த தாரிகா குழந்தையிடம், ஒருவேளை உனக்கு பசிக்கும் நினைக்கிறேன், அண்ணி எப்ப வருவாங்கன்னு தெரியலையே, 4 மணி நேரம்னு சொன்னாங்க, இப்ப என்ன பண்றது என்று சொன்னாள். மயங்க் தாரிகாவின் தலைமுடி ஒரு பக்கம் வருடி அவள் கழுத்தல் முத்தமிட்டு, அண்ணனும் ஸ்ருதியும் சீக்கிரம் வந்துருவாங்க என்றான். தாரிகா மயங்கை தள்ளிவிட்டபடி குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடி ரூமுக்குள் நடக்க ஆரம்பித்தாள். மயங்கிற்கு அந்த மாதிரி தாரிகாவை பார்க்கையில் சிரிப்பாக வந்தது. கொஞ்ச நேரத்தில் குழந்தை தூங்கிவிட்டது. தாரிகா பெருமையாக மயங்கை பார்த்தபடி குழந்தையை தன்னோடு சேர்த்து வைத்துக் கொண்டாள். மயங்க் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, என்னையும் கொஞ்சம் கவனிமா பிளீஸ் என்றான். கொஞ்ச நேரம் குழந்தை அப்படியே எடுத்துக்கொண்டு தாரிகா தூங்க வைத்தாள். பிறகு தொட்டில் அருகே கொண்டு போய் குழந்தையை அதில் பத்திரமாக வைத்தாள். குழந்தையை தொட்டிலில் போட்டவுடன் அதுவரை தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதே நினைவுக்கு வந்தது. வேகமாக திரும்பி படுக்கையின் அருகே வந்தாள். மயங்க் கையில் அவள் புடவை இருந்தது. தாரிகா மறுபடியும் வெட்கத்தில் குழைந்து சிவப்பாக மாற மயங்க் அவளை தன் அருகே அழைத்தான். தாரிகா அவனுக்கு கீழ்ப்படிந்து மயங்கின் அருகில் போனாள். மயங்க் தாரிகாவை இழுத்து பிடித்துக் கொண்டு, என்னை விட்டு நீ தள்ளி இருந்ததெல்லாம் போதும், இனிமே எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும். மத்தவங்க பங்குக்கு அவங்க கூட நீ அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட, என் பங்குக்கு நீ என்னை இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வச்சிருக்கவே கூடாது என்று சொன்னான். தாரிகா பதிலுக்கு ஏதோ பேச வாயெடுத்தாள். அப்போது மயங்க், சரி சரி, இப்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண நமக்கு நேரம் இல்ல, வா என்று விரைவாக தாரிகாவை அவன் தன்னோடு இழுத்தான். தாரிகா சிரிக்க ஆரம்பிக்க மயங்க் அவள் வாயில் கை வைத்தான். அந்த அவசரத்திலும் பர்சில் வைத்திருந்த பாதுகாப்பு உபகரணத்தை எடுத்துக்கொண்ட மயங்க் விளக்கை அணைக்கும் முன், லைட் ஆன்ல இருக்கட்டுமா, உனக்குதான் இருட்டுன பயமாச்சே என்று குறும்பாக கேட்டான். தாரிகா ஒரு நொடி தடுமாறிவிட்டு பின் வெட்கப்பட்டு, இல்ல இப்பதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, நீங்க முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க என்று சொன்னாள். தாரிகாவை மயங்க் குனிந்து முத்தமிட்டு லைட்டை அணைத்தான். தாகம் நிறைந்த அவன் உதடுகளை அவள் கழுத்துகளில் வைத்து அவளை முத்தமிட ஆரம்பித்தான். அன்று மயங்க் அவளை எந்தவித வலியும் இல்லாமல் ஸ்பரிசிக்க ஆரம்பித்தான். இனி எந்த சக்தியாலும் அவர்களை இனிமேல் பிரிக்க முடியாது என்று மயங்கிற்கும் தாரிகாவுக்கும் ஒரே சமயத்தில் தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் நடுவே கோபமோ வெறுப்போ எதுவும் இல்லை. அவர்களுக்கு இடையே காதல் மட்டுமே இருந்தது. ஒரு கணம் தாரிகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தாரிகா மயங்கின் முதுகை இனி உன்னை பிரிய மாட்டேன் என்பதைப் போல பலமாக இருக்கினாள். அவளுடைய நகங்கள் மயங்கின் முதுகில் ஆழ்ந்து இறங்கியது. இருவரும் சில நிமிடங்கள் இந்த உலகிலிருந்து வேறெங்கோ பயணப்பட்டிருந்தார்கள். அந்த இருவரின் காதலும் அன்று சரியான முறையில் நிறைவேறியிருந்தது. காதல் தருணங்களை கழித்த பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட போது மயங்க் அவளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவள் தலைமுடியை வருடினான். அதே நேரத்தில் மனு சொன்னது உண்மைதானா என்று தாரிகாவின் நிலையை பற்றி யோசித்தான். அப்போது தாரிகா அவனை கட்டிப்பிடித்து, என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டாள். ஒன்னும் இல்லம்மா, உன்னை தவிர நான் வேற யார பத்தி யோசிக்க போறேன் என்று மயங்க் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மயங்கின் போன் அடிக்க ஆரம்பித்தது. மறுபடியும் ஒருமுறை தாரிகாவின் உதடுகளை முத்தமிட்ட மயங்க் அதன் பிறகு அர்ச்சனாவின் அழைப்பை எடுத்து, மா சொல்லுங்கம்மா, எங்கிருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா என்று கேட்டான். இன்னொரு பக்கத்தில் இருந்த அர்ச்சனா, என்னது கிளம்பிட்டீங்களாவா, நான் ரொம்ப நேரமா கால் பண்றேன், காலிங் பெல் அடிக்கிறேன், ஏன் 2 பேருக்குமே கேட்கலையா என்று கேட்டார். அதை கேட்ட மயங்க் துள்ளி குதித்து அவன் படுக்கையிலிருந்து எழுந்தபடி, சாரிமா, நான் தூங்கிட்டு இருந்தேன் என்று சொன்னான். அர்ச்சனா, சரி சரி, மழை பெய்து, சீக்கிரம் வந்து கதவை தர என்று சொன்னார். மயங்க் தாரிகாவை பார்த்து கொண்டு அவங்க வந்துட்டாங்க என்று சைகை செய்தபடி டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டான். தாரிகா அவனை தடுத்து, எங்க போறீங்க
என்று கேட்டாள். மொத்த குடும்பமோ கீழே மலையில வெளியில நிக்கிறாங்க, நான் போய் கதவை திறந்துட்டு வரேன் என்று சொல்லிய மயங்க், நீ போய் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வா. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா வாழ விட மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டு மயங்க் அங்கிருந்து கிளம்ப தாரிகா புரிந்து கொண்டு படுக்கையில் கிடந்த உடைகளை எடுத்து பாத்ரூமிற்குள் போனாள். மயங்க் கீழே போய் கதவை திறக்க வீட்டில் இருந்த ஆட்கள் அனைவரும் அவனை பார்த்து கோபமாக முறைக்க ஆரம்பித்தார்கள். என்னையும் எப்படி முறைக்கிறீங்க? சாரி, நான் தூங்கிட்டு இருந்தேன். தாரிகாவும் அந்த ஆத்யாவோட சேர்ந்து தூங்கிட்டு இருந்தா. மழையில கரண்ட் வேற போயிடுச்சு, வேற என்ன பண்ண முடியும் என்று மயங்க் தன்னுடைய விளக்கத்தை சொன்னான். ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை. வேகமாக உள்ளே வந்த அர்ச்சனா, மயங்க், தாரிகாட்ட சொல்லி எல்லாத்துக்கும் இஞ்சி டீ போட சொல்லு என்று சொல்லிக்கொண்டே முழுதாய் நனைந்திருந்த உடையை மாற்றப் போனார். அனைவரும் அவனை விட்டுவிட்டு அவரவர் ரூமுக்கு சென்றார்கள். மனு மட்டும், நான் போய் ஆத்யாவை பாக்குறேன் என்றபடி மேலே போக ஆரம்பித்தாள். மயங்க் அதை கேட்டதும் ஷாக் ஆனான். அவனுக்கு காலுக்கு கீழே தரை நழுவி கொண்டிருந்தது. வேகமாக மனு மாடிப்படிகளில் ஏற ஆரம்பிக்க, மனு, ஏய், நான் சொல்றது கேளு, இவ்வளவு உயரத்தோட உள்ள போகாத, பாப்பாக்கு சேராது என்றபடி மயங்க் அவளுக்கு முன் சென்று அவளை மடக்கினான். மனு வேகமாக படியேறியபடி, அண்ணா, நான் வெளியில இருந்ததை எட்டி பார்க்க போறேன், எனக்கு அது கூட தெரியாதா என்று கேட்டாள். மனுவை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று தெரியாத மயங்க் அவளோடு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ஆமா, கல்யாணம் எப்படி நடந்தது? எல்லாருமே வந்திருந்தாங்களா? செம்ம கிராண்டா இருந்ததா? சொல்லு என்று கேட்டான். மனுவும், ஆமாண்ணா, கல்யாணம் நல்லா நடந்துச்சு, நீங்க தான் வராம மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அவங்க வீட்டுக்கு உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் என்று சொன்னாள். பேசிக்கொண்டே மாடியில் இருவரும் ஏறி இருந்தார்கள். மயங்க் இப்போது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தாறுமாறாக கிடந்த ரூமை மனு பார்த்து விடாமல் இருக்க மனுவை நிறுத்தி, நீ ரொம்ப டயர்டா இருக்க மனு, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆதியா எந்திரிச்ச உடனே நான் அவளை உன்கிட்ட அனுப்புறேன். சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, நாம மழையில கார்ல ஒரு ரவுண்டு போலாம் என்று சொன்னான். அதை கேட்டு சந்தோஷமான மனு, ஓகேனா என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய அறையை நோக்கி திரும்பினாள். மயங்க் அதன் பின்பு நிம்மதி பெருமூச்சு விட்டு வேகமாக ரூமுக்கு வந்து பார்த்தபோது தாரிகா குளித்து விட்டு வந்திருந்தாள். மயங்க் வேகமாக அவளை பார்த்து, நல்ல வேளை நாம தப்பிச்சிட்டோம் என்று அவளை கட்டி கொண்டான். தாரிகா அவனிடமிருந்து தன்னை விடுபட்டுக் கொள்ள முயன்றாள். அதன் பின் மயங்க், சரி சரி, நான் இதெல்லாம் நீட் பண்ணிடுறேன், ஆத்யாவா மனு ரூம்ல கொண்டு போய் விட்டுடுறேன். அம்மா உன்னை டீ போட சொன்னாங்க, நீ போய் நல்லா மசாலா டீயா போடு, நானும் கீழே வந்துடுறேன் என்று சொல்ல கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்க தாரிகா மயங்கை தள்ளிவிட்டு, சரி, நான் கீழே கிச்சனுக்கு போறேன் என்று சொன்னாள். மயங்க் எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் தாரிகாவின் மீது கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அது அவளை வெட்கப்பட வைத்தது. அவள் துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு ரூமை விட்டு வேகமாக வெளியேற நினைக்க குழந்தை தொட்டிலில் இருந்து அழ ஆரம்பித்தாள். தாரிகா தொட்டில் அருகே சென்று அவளை கையில் எடுத்தாள். வாடி என் தங்கம், பாட்டி வந்துட்டாங்க, நம்ம கீழே பாட்டிட்டு போலாம் என்று சொல்லியபடி இருவரும் கீழே போனார்கள். மயங்க் அப்போதுதான் நிம்மதியாக கட்டிலில் உட்கார்ந்தபடி தலைமுடியை கோதி விட்டபடி, எப்படியும் சாப்பாடு முடிஞ்சு மழை நின்னு திரும்ப வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும் நினைச்சேன், இப்ப இப்படி மத்தியானமே வந்தாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தான். தாரிகா கீழே வந்ததும் ஹாலில் அனைவரும் தலை துவட்டியபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த தாரிகாவிற்கு மனம் மிகுந்த நிம்மதியாக இருந்தது. அதுவரை வீட்டில் ஒருவரும் இல்லாமல் மயான அமைதியாய் இருந்த வீடு அவர்கள் வந்ததும் கலகலப்பாக மாறியிருந்தது. தாரிகாவிற்கு இப்போதுதான் வீடு வீடாக தெரிந்தது. புன்னகையோடு ஆத்யாவை தாத்தாவிடம் கொடுத்துவிட்டு கிச்சனுக்குள் போனாள் தாரிகா. தாரிகா கீழே வரும்போது ஹாலில் அனைவரும் கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தாரிகாவிற்கு உள்ளுக்குள் நிம்மதியாக இருந்தது. எல்லோரும் ஒரே நேரத்தில் வெளியே போயிருந்ததால் வீடு வீடு மாதிரியே இல்லை. அப்போது அர்ச்சனா வெளியே வந்தார். தாத்தாவிடம் வந்து ஆத்யாவை தன் கைகளில் பிடித்துக் கொண்டு, ஆத்யா குட்டி, பாட்டி மேல எவ்வளவு ஞாபகமா இருக்கு, அதான் அழறையா என்று கொஞ்சிப்படி ஆத்யாவுடன் விளையாடி கொண்டிருந்தார். அதன் பின் கிச்சனில் இருந்த தாரிகாவை பார்த்து, இஞ்சி டீ போடுமா என்று கத்தினார். தாரிகா வெளியில் வந்து, அத்த, மசாலா டீ போடவா, குளிருக்கு நல்லா இருக்கும் என்றாள். அர்ச்சனா, நல்ல ஐடியாதான், குளிருக்கு நல்லாதான் இருக்கும் என்றார். அதன் பின் அப்போதுதான் தலை குளித்துவிட்டு வந்திருந்தாள். என்னம்மா, நீ இந்த குளிர்ல தலை குளிச்சிருக்க? காலையில நாங்க போனதுக்கு அப்புறம் இப்பதான் நீ குளிக்கிறியா? அப்ப நீ இன்னும் பூஜை பண்ணலையா? நீ பண்ணிருப்பேன்னு நினைச்சுதானே காலையில 3 மணிக்கு விளக்கேத்தாம கிளம்பின என்று சந்தேகமாக கேட்டார். அப்போது தாரிகாவோ, இல்லத்த, காலையிலே குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா பாப்பாவை தூக்கி விளையாடிட்டு இருந்தப்ப அவ என் தலை மேல பாத்ரூம் போயிட்டா, அதனாலதான் நான் தலைக்கு குளிச்சேன்.
என்று பொய் சொன்னாள். அர்ச்சனாவிடம் பொய் சொன்ன போது தாரிகாவிற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அர்ச்சனா அதை கேட்டுவிட்டு, ஓ அப்படியா, சரி சரி, நீ போய் டீ போடு, நம்ம குடிக்கலாம், ரொம்ப குளிருது என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு தாரிகா கிச்சனுக்கு போனாள். டீக்கு தண்ணீர் வைக்கும் போதே எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைத்து வெங்காயத்தை நறுக்கி பஜ்ஜி மாவில் கலந்து பரபரவென வெங்காய பக்கோடா போட ஆரம்பித்தாள். அடுத்த 1/4 மணி நேரத்தில் எல்லோருக்கும் தேநீர் மற்றும் ஆனியன் பக்கோடாவை தயார் செய்த தாரிகா தேநீரையும் பக்கோடாவையும் ஒன்றாக கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்த போது தாத்தா பக்கோடாவின் வாசனையை நுகர்ந்து, அடடா என்ன ஒரு காம்பினேஷன், வெளிய மழை, உள்ள சுட சுட ஆனியன் பக்கோடா, சரி சரி வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டே முதல் ஆளாக டைனிங் டேபிளுக்கு ஓடினார். தாரிகா அம்மா, நீதாமா என்னோட செல்ல பேத்தி, என் மனசறிஞ்சு நடந்துக்கிற. அந்த ஸ்ருதி பொண்ணு எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்ததே இல்ல என்று தாரிகாவிற்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லிவிட்டு பக்கோடாக்களை வாயில் போட ஆரம்பித்தார். குடும்பமே அந்த மழைக்கும் குளிருக்கும் தாரிகாவை பாராட்டி கொண்டே பக்கோடாக்களையும் தேநீரையும் ருசிக்க ஆரம்பித்தது. மயங்கும் குளித்துவிட்டு சுறுசுறுப்பாக கீழே இறங்கினான். குடும்பமே தாரிகாவை பாராட்டி கொண்டிருப்பதை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான். மின்மினியும் ஆரியனும் ஹாஸ்பிட்டலில் தங்கள் குழந்தையோடு நேரத்தை செலவழித்தார்கள். குழந்தை இன்னமும் இன்குபேட்டரில் தான் இருந்தது. ஆனால் அவன் மின்மினியை சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டான். மின்மினி அவனுக்கு இன்பில்லரில் தாய்ப்பாலை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஊட்டும் போது, குக்கு உனக்கு தெரியுமா, அம்மா உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு நிறைய கிஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்ப நீ அதுக்கெல்லாம் ரெடியாக்க போற என்று கொஞ்சி கொண்டிருந்தாள். அப்போது ஆரியன் அந்த பெயரை கேட்டு ஆச்சரியப்பட்டு, என்னடி இது, குக்குன்னு கூப்பிடுற என்று கேட்டான். மின்மினி பெருமையாக, நல்லா இருக்க ஆரியன், இதுதான் நம்ம பையனோட பேரு என்று சொன்னாள். ஆரியன் கவலையாக, ஆர் யூ ஷூர், இதுதான் நம்மளோட பையனோட பேரா, முடிவே பண்ணிட்டியா என்று கேட்க, அதை கேட்ட மின்மினி, இதுல என்ன கவலைப்பட வேண்டியிருக்கு, குக்கு, இது கேட்க ரொம்ப அழகா இருக்குல்ல என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, ஏமா ஸ்கூல்ல குக்கு ஆரியன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும், வேற மாதிரி யோசிமா, இந்த பேரு நல்லாவே இல்ல என்று சொன்னான். அதன் பின் ஆரியன் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்வதை பார்த்த மின்மினி, அடடா என் கிருஷ்ணா, இது ஜஸ்ட் செல்ல பேருதான் கூட இவருக்கு தெரியலையே, இப்ப இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்றாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனை பார்த்து சிரித்தபடி, குக்குங்கிறது நம்ம பையனோட பெட் நேம், இதுக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு. ஆடியன்ஸ், அது என்ன பிலாசபின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்று மின்மினி, அவனுக்கு வேறொரு நல்ல பேரை நீங்களே சூஸ் பண்ணுங்க, இவன் குக்கு ஆரியன் எல்லாம் கூப்பிட வேண்டியதில்ல, இவன் ஜஸ்ட் குக்கு மட்டும்தான் என்றாள். ஆரியன் அதை கேட்டு நிம்மதியாய் நெஞ்சை பிடித்து கொண்டபடி, சரி சரி நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டான். மின்மினி குழந்தையை நோக்கி விரலை காட்டி, என்ன வேணா வைக்கலாம், அவன் கண்ணை பாத்தீங்கல்ல, கியூட்டா அழகா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் கண்ணங்களை கிள்ளியபடி, அது அவனோட கண்ணு இல்ல மின்மினி, உன் கண்ணோட குளோனிங் காப்பி, அவன் அம்மாவோட கண்ணு எப்படியோ அதே மாதிரி அவனுக்கும் இருக்கு, அது அப்படியே உன்கிட்ட இருந்து அவங்கிட்ட போயிருக்கு என்று சொன்னான். அப்போது மின்மினி, ஆனா கலர்ல வந்து அவன் என்னை ஏமாத்திட்டான், உங்க கலர்ல வந்துட்டான் என்றாள். அதை கேட்ட ஆரியன் பெருமையாக, ஆமா என்னோட குழந்தை பின்ன என்ன மாதிரி தான் இருக்கும், உன்கிட்ட இருந்து உன் கண்ணோட டிசைன் மட்டும்தான் எடுத்தான், பாத்தியா, என்கிட்ட இருந்து அவன் உடம்பு பூரா பூசிக்க கலரை எடுத்துக்கிட்டான், உனக்கு இந்த கலரோட அருமை தெரியல, ஆனா என் பையங்கிறதால அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாத ரகசியத்தை சொல்றேன் கேட்டுக்கோ, என் கலருக்காக தான் என்கிட்ட நிறைய பொண்ணுங்க இப்ப வரைக்கும் பின்னாடியே வராங்க, நான் எவ்வளவு அட்ராக்டிவா அழகா இருக்கேன்னு உனக்கு தெரியாது மின்மினி, ஏன்னா நீ என்ன கவனிக்கிறதே இல்ல என்று சொன்னான். இதை கேட்ட மின்மினி ஆரியனை முறைக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஆரியன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ பொறாமப்படாத, நான் உன்னை தவிர யாரையும் பார்த்ததில்ல என்றான். அதன் பின் சமாதானமான மின்மினி ஆரியனின் மார்பில் தலை வைத்துக் கொண்டே குழந்தையை பார்த்து சிரித்தாள். உங்கள மாதிரி ரொம்ப அழகா கியூட்டா இருக்கான்லங்க என்னோட குழந்தை, பேரழக என்று சொன்னாள். இப்போது அவள் குழந்தையை பார்த்ததும் அவள் கண்களில் வித்தியாசமான பிரகாசம் வந்தது. குழந்தை அழ ஆரம்பித்தது. ஆரியன் இந்த முறை குறும்பாக சிரிக்க ஆரம்பித்தான். மின்மினி முகம் மாறி பதற ஆரம்பித்தாள். குழந்தைக்கு பசிக்குது போல என்று சொல்லி மின்மினி ஆடியை நிகழ்த்தி வேகமாக செயல்பட ஆரம்பிக்க ஆரியன் அவளை பார்த்து, கொஞ்சம் காமாயிரு, இப்பதான் அவனுக்கு நீ ஃபீட் பண்ணிருக்க,
இப்ப அவனுக்கு பசி இல்ல, வேற ஏதோ பிரச்சனை. இரு, நான் நர்ஸ கூப்பிடுறேன் என்று மின்மினியை அமைதிப்படுத்திவிட்டு வெளியே போனான். பிரசவத்திற்கு பிறகு மின்மினிக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அவள் முன்பை விடவும் மிகவும் அதிக புரிதலும் அக்கறையும் கொண்டவளாக இருந்தாள். குறிப்பாக மின்மினியின் வயதுக்கு தன்னுடைய குழந்தையை அவள் எப்படி கையாளப் போகிறாள் என்கிற பயம் ஆரியனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் அதற்காக சிரமப்பட வேண்டியிருக்கவில்லை. மின்மினி தானாகவே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். இப்போது மின்மினியையும் குழந்தையையும் கவனித்துக் கொள்வது மட்டுமே ஆரியனின் வேலை. ஸ்வஸ்திகா ஆரியனிடம் சொன்னபடி ஆரியன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் அனைவரையும் சோதனை செய்து பூர்ணா அனுப்பிய ஆளை கண்டுபிடித்தான். அவனையும் சிரிக்க அனுப்பினான். அதன் பிறகு வீட்டின் பாதுகாப்பை மேலும் கொஞ்சம் பலமாக மாற்றினான். மின்மினி மற்றும் குழந்தை பற்றிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்க ஆரியன் விரும்பவில்லை. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சந்தோஷம் வந்திருக்கிறது என்பது அவனுக்கும் தெரியும். ஆச்சி, ஐயா, மின்மினி என எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார்கள். மாலை விகாஷ் ரூமுக்குள் நுழைந்த போது ஸ்ருதி தொட்டிலை ஆட்டியபடி தன்னுடைய எக்ஸாமிற்கு படித்துக் கொண்டிருந்தாள். விகாஷ் இவ்வளவு சீக்கிரம் வருவதை பார்த்த ஸ்ருதி, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? இன்னும் டைம் இருக்கு என்று கேட்டாள். விகாஷ் அவள் கையை பிடித்து கொண்டு, நீ இனிமே கவனமா படிக்க ஆரம்பி. நம்ம குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என்று சொன்னான். அதை கேட்டு சிரித்த ஸ்ருதி வேகமாக விகாஷ் கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்போது விகாஷ் அவள் இடுப்பை இறுக்கி, இத குடுக்கறதுக்கு உனக்கு இவ்ளோ நாள் ஆச்சா என்று கேட்டான். ஸ்ருதி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தபோது விகாஷ், பின்னென்ன பப்ளி மாஸ், கிட்டத்தட்ட 95 நாளா உன்னை விட்டு நான் ஃபுல்லா விலகி இருக்கேன். ஆனா இந்த ஒரே ஒரு கிஸ் பண்ணா மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் சரியாயிடுமா என்ன? முதல்ல நீ எக்ஸாம முடி, அப்புறம் இருக்கு உனக்கு என்று கைகளை மடக்கி ஆம்சை காட்டினான் விகாஷ். விகாஷின் பேச்சை கேட்டு முகம் சிவந்த ஸ்ருதி அவனை தள்ளிவிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். விகாஷ் சிரித்துக் கொண்டே பாத்ரூம் நோக்கி போனான். கீழே அர்ச்சனா வீட்டில் பூஜை ரூமில் ஆரத்தி செய்து கொண்டு பூஜை செய்ய தொடங்கினார். அப்போதுதான் அங்கே இருந்த பூக்குடை காலியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஹாலில் மனுவின் அருகில் அமர்ந்திருந்த தாரிகாவிடம், ஏமா 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போனோம்ல, அப்ப நான் சாமி படத்துக்குன்னு 6 ரோஜா மாலை ஆர்டர் பண்ணிருந்தேன். ஆனா இப்ப பூஜை ரூம்ல ஒண்ணு கூட இல்ல, விடுபவும் இல்ல, எங்க போச்சு என்று கேட்டார். தாரிகாவிற்கு அது பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அப்போது அம்மா அப்படி கேட்க ஆரம்பித்ததும் அங்கிருந்த மயங்க் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறினான். அப்போதுதான் அவர்கள் ரூமில் இருந்த சிகப்பு ரோஜாக்கள் எல்லாம் மயங்க் பூஜை அறையில் இருந்து எடுத்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அர்ச்சனாவை பார்த்த தாரிகா, தினமும் நான் பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், அதனால வீட்டுல இருந்த மாலையை கொண்டு போய் கோயில்ல போட்டுட்டேன் என்று பொய் சொன்னாள். அர்ச்சனா அதை கேட்டு சரி என்றார். இன்று மயங்கின் பொருட்டு அர்ச்சனாவிடம் தாரிகா 2வது பொய் சொல்கிறாள். அர்ச்சனா அங்கிருந்து போனதும் தாரிகாவை பார்த்து சிரித்துக் கொண்டே மயங்க் வீட்டிற்குள் வந்தான். அப்போது தாரிகா கோபமாக அவனை பார்த்துவிட்டு வெடுக்கனை எழுந்து கிச்சனுக்கு போனாள். அதை பார்த்த மனு மயங்கிடம், அண்ணா, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல மறுபடியும் சண்டை வந்துருச்சா என்ன என்று கவலையாக கேட்டாள். மயங்க் வேகமாக தலையசைத்து, இல்ல மனு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்றான். அதற்கு மனு, அண்ணா, அண்ணி உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். அப்படியா விஷயம்? அது என்ன கோவம்னு நான் இப்பவே போய் பேசி கிளியர் பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சன் பக்கம் மயங்க் போனான். மனு சிரித்துக் கொண்டே மேலே போனாள். மயங்க் வேகமாக கிச்சனுக்கு வந்து தாரிகாவை அணைத்து கொண்டு, ரெடியாக தாரிகா, நாம் இன்னைக்கு வெளியில போலாம் என்று சொன்னான். அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட தாரிகா, நாம எங்க போறோம் என்று கேட்டாள். மயங்க் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, எங்க வேணா போலாம், நீ எங்க போனோன்னு சொல்லு, நம்ம அங்க போலாம் என்றான். தாரிகா அவனிடம், இன்னைக்கு வேண்டாம், அத்தை கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே டயர்டா இருக்காங்க. ஸ்ருதி அக்காவுக்கு வேற எக்ஸாம் இருக்கு, அவங்களும் படிக்கிறாங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் யாரு சமைக்கிறது? நாம இன்னொரு நாள் போலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், சரி, நீ முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு செய்ய ஆரம்பி, அதுக்கப்புறமா நாம போலாம். ஆனா எனக்கு எதுவும் தெரியாது, நாம 2 பேரும் இன்னைக்கு வெளியில போறோம் என்று சொன்னான். மயங்கின் பிடிவாதத்தை பார்த்து தாரிகா எதுவும் பேசவில்லை. அதனால் மயங்க் அவளிடமிருந்து விலகி அவள் கையில் இருந்து காய்களை பிடுங்கி எடுத்துக்கொண்டு அவனாகவே வெட்ட ஆரம்பித்தான். தாரிகாவிடம், சரி, நாம இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும், இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு கடாய் வெஜ் கறி பண்ணிடலாம், அது வரைக்கும் நீ வேற ஏதாவது பண்ணு என்றான். அப்போது தாரிகா பயந்தபடி, என்ன செய்றீங்க? இதெல்லாம் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா என்று கேட்டாள். மயங்க், எங்க அம்மா இதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் அம்மாவுக்கு முன்னாடி கூட ஊர்ல இருந்து லீவ்ல வந்தா இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் ஆனப்ப அம்மா எந்த வேலையும் செய்யாம
அப்பா கூட வசதியா தான் இருந்தாங்க. அப்பா தான் சமைப்பாராம். அம்மா வந்து ஆரம்பத்திலேயே இருந்தே ஜாலியா தான் இருந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க என்றான். அதை கேட்டு தாரிகா சிரிக்க ஆரம்பித்தாள். மயங்கும் கூட சேர்ந்து சிரித்தபடி காய்கறிகளை கட் செய்ய ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று தாரிகா, உங்க அப்பாக்கு மனுனா ரொம்ப பிடிக்கும்ல, அவகிட்ட எப்பயும் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாரு என்று சொன்னாள். மயங்க் சிரித்துக்கொண்டே ஆமாம் என்று தலையசைத்தான். பின்னர் தாரிகா அவனிடம், எல்லா அப்பாவுக்கும் தன்னோட மக மேல எப்பவும் தனி பாசம்தான் இல்ல? விகாஷ் அண்ணா கூட ஆத்யா கூட தான் அட்டாச் ஆகிறாரு. ஆனா என்னோட அப்பா தான் என்ன என்றபடி ஒரு நிமிடம் அமைதியானாள். தாரிகா அப்படி பேசியதும் மயங்க் காய்கறி வெட்டுவதை நிறுத்தினான். அவளை தன் அருகில் இழுத்து, எல்லாருக்குமே அவங்க பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவுக்கும் கூட பிடிக்கும், அவருக்கு சொல்ல தெரிஞ்சிருக்காது என்று சொன்னான். தாரிகா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். மயங்க் அவளிடம் கண்ணை சிமிட்டி, எனக்கு எல்லாமே தெரியும். சரி, உங்க அப்பாவை தவிர உங்களை நேசிக்க கூடிய இன்னொரு மனுஷன் இருக்காரு, அவரை பத்தி உனக்கு தெரியுமா என்று கேட்க தாரிகா ஈரமான இமைகளை தூக்கி அவனை பார்த்தாள். அவன் சிரித்துக் கொண்டிருப்பதை கண்ட தாரிகா உடனே அவனை கட்டிப்பிடித்து மயங்கின் மார்பில் முகத்தை மறைத்து கொண்டாள். மயங்க் அவள் இடுப்பை வருடியபடி, சரி, எதுக்கு இப்படி என்ன ஏமாத்துற? கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா நான் உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவேன், அப்புறம் யாரு சாப்பாடு செய்யறது என்று கேட்டான். அதன் பின், சரிவா நாம ஒன்னா சமைப்போம் என்று சொல்லிக்கொண்டு மயங்க் தாரிகாவிடமிருந்து பிரிந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அரிசியை அளக்க ஆரம்பித்தான். அப்போது, இன்னைக்கு நீ சமைக்கிறியா? அதுவும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சமைக்கிறீங்களா? நாங்க சாப்பிட்ட மாதிரிதான் என்கிற அர்ச்சனாவின் சத்தம் கேட்டு தாரிகா வேகமாக மயங்கை தள்ளிவிட்டாள். அதையெல்லாம் பார்த்து எரிச்சலாக மயங்க் அர்ச்சனாவிடம், என்னம்மா நீங்க, நான் எவ்வளவு லவ்வோட உங்க மருமகளுக்கு கடாய் வச்சு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவ எவ்வளவு சரியாவே சமைக்க மாட்டேங்கிறான்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆனாலும் உங்க டேஸ்டே வரமாட்டேங்குது. அதுதான் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு ட்ரைன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. சே, இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு மதிப்பே இல்ல என்று சொன்னான். மயங்க் சொன்னதை கேட்டு அர்ச்சனா இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, அப்படியா, நீ நல்லா சமைக்கிறதா நினைச்சிட்டு நீ தாரிகாவுக்கு வேற சொல்லி கொடுக்க போறியா என்று சொல்லிக்கொண்டு கரண்டியை எடுத்து அடிக்க போனார். மயங்க் சிரித்துக் கொண்டு வேகமாக கிச்சனில் இருந்து வெளியே வந்தான். அதன் பின் அர்ச்சனா தாரிகாவின் தலையை தடவி, சரி சரி போ, நீ ரெடியாகு, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனன்னு மயங்க் சொல்லியிருந்தான் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டு தாரிகா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். எதுக்கு டாக்டர் கிட்ட போனோம், நான் நல்லா தானே இருக்கேன் என்று சொன்னாள். அப்போது அர்ச்சனா, இல்ல உனக்கு தலை வலிக்குதுன்னு மயங்க் சொல்லிட்டு இருந்தா, நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற போல, பரவாயில்ல போய் அது என்னன்னு பாத்துட்டு வந்துரு, நான் சமையல பாத்துக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட தாரிகா, சரிம்மா, நான் முதல்ல சமைச்சிட்டு அப்புறமா போறேன் என்றாள். இல்ல வேண்டாம், நீ கிளம்பு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு என்றபடி அர்ச்சனா, உன் புருஷன் என்ன சமைக்கிறேன்னு சொன்னா, ஃப்ரைட் ரைஸ் வெஜ் கடாய் தானே, அதை தாண்டி அவனுக்கு வேற எதுவுமே சமைக்க தெரியாது என்று குறும்பாக சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தார். ரூமுக்கு வந்த தாரிகா மயங்கின் போன் அருகில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அட்டையை கவனித்தாள். அந்த கார்டை எடுத்து பார்த்தாள். மனநல மருத்துவரின் பெயர் மகிழினி என்று இருந்தது. மனநல மருத்துவர் என்ற பெயரை பார்த்ததும் மயங்க் எதற்காக இந்த டாக்டரிடம் தன்னை அழைத்து போகிறான் என்று தாரிகா குழப்பமடைந்தாள். உள்ளே வந்த மயங்கிடம் கார்டை நீட்டி, என்ன பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதா மயங்க்? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது இதுக்குத்தானா என்று கேட்டாள். தாரிகா டாக்டருடைய அட்டையை தன் மீது வீசியதும் மயங்கிற்கு எல்லாம் புரிந்திருந்தது. சொல்ல போனால் காலையில் என்ன விளையாட்டுகள் நடந்திருந்தாலும் மனு தாரிகா பற்றி பேசிய விஷயங்கள் ஓரளவுக்கு சரியாக தெரிந்ததால் அவன் மனுவிடம் சென்று மற்ற எல்லாவற்றையும் பற்றி விசாரித்தான். தாரிகாவிற்கு பல நெகட்டிவ் எண்ணங்கள் இருப்பதாகவும், அவள் அடிக்கடி தனியாக இருப்பதும், பயந்து போவதும், எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது என்பது போல சில விஷயங்கள் பற்றி மனு அவனிடம் சொல்லியிருந்தாள். அதனாலேயே அவன் நண்பன் ஒருவரின் உதவியோடு இந்த கார்டை வாங்கி வந்திருந்தான். மயங்க் தாரிகாவின் கையை பிடித்து, தாரிகா, இத பத்தி நானே உன்கிட்ட பேசலான்னுதான் இருந்தேன் என்றான். தாரிகா அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு, காலையிலிருந்து என் கூட தான் இருந்தீங்க, அப்பெல்லாம் சொல்ல தவறு இனி எப்ப சொல்ல போறீங்க என்று கேட்டாள். இப்பவே பேச போறேன் என்ற மயங்கிடம், இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நான் மென்டல் பர்சன் நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னை விட்டுட்டு போறீங்க, என்னை விட்டுட்டு நீங்க மறுபடியும் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதான உங்க பிளான் என்று கத்தினாள். தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மயங்க் அவளை பிடித்து கொண்டு, என்ன சொல்ற தாரிகா,
நானும் நீயும் வேற வேற நினைக்கிறியா என்று பேச ஆரம்பிப்பதற்குள் தாரிகா அந்த அட்டையை கிழித்து, நான் உங்க கூட எங்கேயும் வரமாட்டேன். நீங்க மறுபடியும் என்கிட்ட தப்பாதான் நடந்துக்கிறீங்க. நீங்க மாறல, என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க என்றாள். மயங்க் தாரிகாவை சமாதானப்படுத்த முயற்சித்தான். தாரிகா, அமைதியாயிரு. ரொம்ப டூ மச்சா பேசாத. அழாத, நிறுத்து. நீ ஒன்னு குழந்தை கிடையாது. ஒரு தடவை நான் சொல்றது கேளு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று மயங்க் கோபமாக சொல்லும்போது தாரிகா கிட்டத்தட்ட அழ ஆரம்பித்தாள். அவன் கோபத்தில் இருப்பதை பார்த்த தாரிகா, இல்ல, நீங்க மறுபடியும் பழைய மயங்க் ஆயிட்டீங்க. என்கிட்ட பொய்யா பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியேற தயாராக இருந்த போது மயங்க் அவளை பிடித்து கொண்டு, நீ எங்க போற? நான் பேசுற விஷயத்த முதல்ல நீ கேளு தாரிகா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றான். ஆனால் தாரிகாவோ எதையும் கேட்க தயாராக இல்லை. மயங்கின் பலமான கரங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயல ஆரம்பித்தாள். மயங்க் அவள் பிடிவாதம் பார்த்து கைகளை தளர்த்தினான். கொஞ்ச தூரம் நடந்தவளுக்கு திடீரென்று மயக்கம் வந்தது. ஒரு கையால் சுவற்றை பிடித்தபடி மற்றொரு கையால் அவள் தலையை பிடித்துக் கொள்ள விரும்பினாள். ஆனால் அவளால் முடியவில்லை. மயங்க் அவள் நிலைமையை பார்த்து அவளை வேகமாக பிடித்து தன் மடியில் தூக்கி படுக்கையில் கிடத்தினான். தாரிகா மயக்கத்தில் தன்னை அறியாமல், என்னை விட்டுறாதீங்க மயங்க், நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு பைத்தியம் எல்லாம் இல்ல என்று சொன்னாள். மயங்க் அவள் தலைமுடியை வருடியபடி, தாரிகா, கண்ணை முழிச்சு பாரு, நான் இங்கதான் இருக்கேன் என்று சொன்னான். நடுங்கிக் கொண்டிருந்த தாரிகாவின் தலை அவன் கழுத்தை தொட்டது. அவளுக்கு லேசான காய்ச்சல் இருப்பதை பார்த்தான். அதன் பின் அலமாரியில் இருந்து தாரிகாவிற்காக சால்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டு அவளை மடியில் எடுத்துக்கொண்டு ரூமை விட்டு வெளியேறினான். இறங்கி வந்து திறந்திருந்த மெயின் கதவு வழியாக நேராக கார் இருக்கும் இடத்திற்கு போனான். அப்போது தாத்தாவும் பிரதாப்பும் வீட்டிற்கு வெளியே நின்று இருவரையும் பார்த்து கொண்டு, என்னாச்சவனுக்கு என்றபடி கேட்டை திறந்து விட்டபடி காருக்கு அருகே வந்தார்கள். தாரிகாவை காரில் உட்கார வைத்து வேகமாக டிரைவிங் சீட்டுக்கு போன மயங்க் தாரிகாவை பார்த்து கொண்டே வேகமாக காரை ஸ்டார்ட் செய்தான். இங்கே தாத்தாவும் பிரதாப்பும் கார் அருகே வருவதற்குள் மயங்க் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போக ஆரம்பித்தான். இருவரும் உள்ளே வந்து அர்ச்சனாவை அழைக்க, என்னாச்சுன்னா, எதுக்கு 2 பேரும் இப்படி சத்தம் போடுறீங்க என்று கேட்டார். தாத்தா அர்ச்சனாவிடம், இந்த சின்ன மருமகளுக்கு என்ன ஆச்சு? அவளை தூக்கிட்டு மயங்க் எங்க கூட்டிட்டு போறான் என்று கேட்டார். அர்ச்சனாவுக்கு அதை கேட்டதும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. மயங்க் தாரிகாவை டாக்டரிடம் அழைத்து போகிறான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இப்படி கையில் ஏந்தி எதற்கு கூட்டி போகிறான் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். மயங்க் டாக்டர் கிளினிக்கை அடைந்து தாரிகாவை தூக்கினான். இருவரும் சரியான நேரத்தில் வந்துவிட்டதால் தாமதிக்காமல் டாக்டர் தாரிகாவை அடைந்தார். டாக்டர் வயது அனுபவத்தில் மூத்தவராக இருந்தார். மேலும் தாரிகாவை நேரடியாக அவர்கள் சந்திக்க அழைத்து வருவது மயங்கிற்கு சரியான முடிவாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் சுயநினைவு வந்ததும் தாரிகா தெரியாத இடத்தில் தன்னை பார்த்துவிட்டு பதட்டத்தில் எழுந்து அமர்ந்தாள். அவள் அருகில் இருந்த நர்ஸை பார்த்ததும் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை உணர அவளுக்கு ரொம்ப நேரமாகவில்லை. அவள் பயத்தில், என்னாச்சு மயங்க், நான் அவ்வளவு சொல்லியும் என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்று அழுதாள். நர்ஸ் தாரிகாவை கவனித்துக் கொள்ள பக்கத்தில் போக, ஆனால் தாரிகா பீதியோடு படுக்கையில் இருந்து எழுந்து மயங்கிற்கு அருகில் வந்தாள். தாரிகா அவளை நோக்கி கை நீட்டி, என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டாள். மயங்க் தாரிகாவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு, எப்படி கூட்டிட்டு வராம இருக்க முடியும்? உனக்கு காய்ச்சல் இருக்கு தாரிகா, அது கூட தெரியாம நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா அவனிடம், இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போறேன் என்றாள். தாரிகாவின் முகத்தை கையில் எடுத்துக்கொண்ட மயங்க், ஆமா, நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு தான் போறோம். அதுக்கு முதல்ல டாக்டரை பார்க்கலாம், அவங்க உன்னோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க என்று சொன்னான். அப்போது ஒரு சாதாரணமான புடவையில் கிட்டத்தட்ட அவருடைய அம்மாவின் வயதுடைய ஒரு பெண் அங்கே நின்று கொண்டிருந்தார். தாரிகா அது யார் என்று கேட்டாள். அப்போது டாக்டர் மகிழினி தாரிகாவை நெருங்கி வந்து, ஹாய் தாரிகா, நான் தான் டாக்டர் மகிழினி என்று சொன்னார். தாரிகா மயங்கின் கையை பிடித்துக் கொண்டு பின்வாங்கினாள். மயங்க் அவளிடம், தாரிகா என்ன பண்ற, அவங்க கிட்ட ஹாய் சொல்லு என்று சொன்னான். தாரிகா தயங்கியபடி ஹாய் மேம் என்றாள். டாக்டர் சிரித்துக் கொண்டே அவள் அருகில் வந்து பார்த்தார். தாரிகா, நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நான் உன் கூட ஜஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசுவியா என்று கேட்டார். தாரிகா அதை கேட்டுவிட்டு மயங்கின் முகத்தை பார்த்தாள். அவன் சரின்னு சொல்லு என்று சைகை செய்தான். தாரிகா சிறுமியை போல டாக்டரிடம் பேசவும் மயங்கின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. மனுவின் கூற்றுப்படி மயங்க் எல்லாவற்றையும் டாக்டரிடம் சொல்லிவிட்டான். தாரிகா சிறு வயதிலிருந்தே அடக்குமுறையில் வாழ்ந்திருக்கிறாள். அதன் காரணமாக தாரிகா மன அழுத்தத்தில் இருக்கலாம் என்று மயங்கிடம் டாக்டர் சொன்னார். அதன் பின் கனிவோடு சிரித்துக் கொண்டே
அவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தாரிகா பதிலளித்தாள். கடைசியாக டாக்டர் அவளிடம், தாரிகா, உனக்கு மியூசிக் பிடிக்குமா என்று கேட்டபடி ஒரு இசையை போட்டுவிட்டு டாக்டர் அவளிடம், உனக்கு இப்ப மியூசிக் கேக்குதா என்று கேட்டார். தாரிகா அதை மறுத்து, இல்ல, இந்த மியூசிக் இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு இது கேட்க முடியல என்றாள். அதன் பின் டாக்டர் மயங்கை பார்த்து தான் நினைத்தது சரிதான் என்று சைகை செய்தபடி, தாரிகா, உனக்கு இந்த மியூசிக் ஏன் பிடிக்கல என்று கேட்டார். தாரிகா காதுகளை இறுக மூடிக்கொண்டாள். அதன் பின் மயங்க் தாரிகாவை அழைத்துக்கொண்டு வேறு சில டெஸ்டுகளை செய்த பிறகு ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு டாக்டரை பார்த்தார்கள். தாரிகா டாக்டர் முன் சென்று அமர்ந்ததும், தாரிகா, நீ ஹாப்பியா இருக்கணும், டெய்லி நீ மெடிடேட் பண்ண, மைல்டான மியூசிக் கேளு என்று சொன்னார். அதை கேட்ட தாரிகா, எனக்கு ஒண்ணும் இல்லையா டாக்டர், எனக்கு பைத்தியம் இல்லையா என்று கேட்டாள். டாக்டர் மகிழினி சிரித்துக் கொண்டே, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா இருக்க, உனக்கு பைத்தியம் யார் சொன்னது என்று கேட்டார். தாரிகா அழுதபடி, பின்ன எதுக்கு என்ன சைக்காலஜி டாக்டர் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு என்று கேட்டாள். டாக்டர் அதை கேட்டு சிரித்துவிட்டு, இல்லம்மா, நான் ஜெனரல் டாக்டர் கூட தான், சைக்காலஜில நான் ஸ்பெஷலிஸ்ட். மயங்க் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், என் பையனும் நேவில தான் இருக்கான், அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான். மத்தபடி உனக்கு ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப நல்லா இருக்க, நீ உன்னை டேக் கேர் பண்ணிக்க என்று சொன்னார். அதை கேட்டு தாரிகாவும், ஓ அப்படிங்களா, நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன் என்று சிரித்தாள். தாரிகாவை மயங்கிற்கு நன்றாக தெரியும். அவள் யாரிடமும் அவ்வளவு எளிதில் பேசிவிட மாட்டாள். ஆனால் டாக்டரிடம் இப்போது அவள் நன்றாக பேச ஆரம்பித்திருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வர மயங்க் தாரிகாவின் கையை பிடித்தபடி, உனக்கு என் மேல கோவமா, இப்படி சொல்லாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு என்று கேட்டான். இந்த ஆன்ட்டி எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க, அதனால கோபத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் என்று தாரிகா சொல்லவும் அதை கேட்டு சிரித்த மயங்க், சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்றபடி இருவரும் காரில் அமர்ந்தார்கள். தாரிகாவிற்காக மென்மையான இசையை போட்டுவிட்டான் மயங்க். தாரிகா கண்கள் மூடியபடி மயங்க் மீது சாய்ந்து கொண்டாள். தாரிகாவிற்கு என்ன ஆயிற்று என்று வீட்டில் அனைவரும் கவலைப்பட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து தாரிகாவும் மயங்கும் வீட்டிற்கு வந்ததும் அர்ச்சனா முதலில் அவர்கள் இருவருக்கும் அருகில் சென்று, என்னாச்சுடா மயங்க், தலைவலி நல்லாயிடுச்சா என்று கேட்டார். அதற்கு மயங்க், இல்லம்மா, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அவளுக்கே தெரியல என்று சொன்னான். அதை கேட்டுவிட்டு அர்ச்சனா தாரிகாவை கூப்பிட்டு, ஏம்மா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருக்க, இனிமையாவது போய் ரெஸ்ட் எடு என்று சொன்னார். அதை கேட்டு தாரிகா சரி என்று தலையாட்டினாள். அதன் பிறகு அன்றிரவு சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய அறைக்கு திரும்பிய தாரிகா மயங்கின் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தாள். அப்போது மெதுவாக, சாரி, மதியம் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல என்று கேட்டாள். மயங்கிடம் நடந்து கொண்ட விதத்திற்காக அவள் வருத்தப்பட்டாள். அப்போது மயங்க் அவள் தலையில் முத்தமிட்டு, தேவையில்லாம யோசிக்காத, பேசாம கண்ண மூடி தூங்கு என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அமைதியாக தூங்க ஆரம்பித்தாள் தாரிகா. அடுத்த நாள் காலையில் ஸ்ருதி வேகமாக விகாஷை எழுப்ப, பிளீஸ் ஸ்ருதி, நைட்டெல்லாம் தூங்கல, நீ மயங்க் கூட எக்ஸாமுக்கு கிளம்புறியா என்றான். ஸ்ருதியும் சரி நீ தூங்கு என்றபடி கிளம்ப ஆரம்பிக்க, பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லிக்கொண்டே போர்வையால் முகத்தை மூடினான் விகாஷ். அதை கேட்டு ஸ்ருதி சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினாள். சொல்ல போனால் ஸ்ருதியின் பரீட்சை காரணமாக குழந்தைகளை கவனித்துக் கொள்ள ஒரு வாரமாக விகாஷ் செயலில் இறங்கியிருந்தான். இரவுகளில் அவன் செல்ல மகள் ஆத்யா அவளை பாடாய் படுத்து எடுக்க விகாஷ் தூக்கமில்லாமல் திணறிக் கொண்டிருந்தான். ஸ்ருதி கல்லூரிக்கு செல்வதற்காக மயங்குடன் காரில் ஏறினாள். மயங்க் காரை ஸ்டார்ட் செய்ததும் ஸ்ருதி அவனிடம், சாரி மயங்க் என்றாள். மயங்க் ஆச்சரியமாய் ஸ்ருதியை பார்த்தபடி, எதுக்கு இந்த சாரி என்று கேட்டான். இல்ல, நான் தாரிகாவை சரியா கவனிக்காம விட்டுட்டேன், நானும் அவளை பாத்திருக்கணும், அது என்னோட தப்புதான் என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்டு அமைதியாய் கார் ஓட்ட ஆரம்பித்தான். அவளுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு என்று சொன்ன ஸ்ருதியிடம் மயங்க் புன்னகைத்தபடி, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு ஸ்ருதி, அப்ப நீ பிரெக்னண்டா இருந்த, உன்னை பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் என்று சொன்னான். வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த மயங்கிடம், இல்ல மயங்க், தாரிகாவோட அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே பேசல, அவங்க அம்மா இறந்த உடனே கல்யாண வயசு கூட வராம இந்த பொண்ணை யாருக்கோ கட்டி கொடுக்க நினைச்சவங்கள கூட பிறந்த அக்காவும் இருக்காங்க. உண்மையா பாசம் இருக்கிறவங்க தன்னோட தாரிகாவை கூட்டிட்டு போயிருக்கணும்ல, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த பொண்ணை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அவங்க அத்தா தாரிகாவை வேணும்னே ராசி இல்லாதவன்னு சொல்லி அவளை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. அதனால தானே என்னவோ கல்யாணம் ஆனப்புறமும் கூட தாரிகா தன்னோட குடும்பத்தோட பேசவே இல்ல. நானும் எதிர்பாராம கல்யாணம் நடந்ததால
அவங்க கூட கோவமா இருக்கான்னு தப்பா நினைச்சிட்டேன் என்று சொன்னாள். தாரிகா கடந்த 1 வருடமாக மன அழுத்தத்தில் இருப்பதாக டாக்டர் கூறியிருந்தார். ஆனால் அவளுடைய மனச்சோர்வை இன்னும் லேசான நிலையில் இருந்ததால் அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிந்தது. தாரிகா அவளது கடந்த கால வாழ்க்கையில் இருந்து வெளியே கொண்டு வர மயங்கின் அன்பு மட்டுமே மருந்தாக உதவியது. வீட்டில் உள்ள அனைவருக்கும் தாரிகாவின் நிலை தெரிந்ததும் வருத்தப்பட்டார்கள். தாரிகாவின் அத்தை பேச்சை கேட்டு தாரிகாவிடம் பல முறை தவறாக நடந்து கொண்டதற்காக அர்ச்சனா மறுபடியும் வருத்தப்பட்டார். ஆனால் தன் தவறை திருத்திக் கொள்ள அவர் மிகவும் தாரிகாவை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். டாக்டரின் அட்வைஸ் படி இப்போது வீட்டில் யாரும் அவளை தனியாக எங்கேயும் போக அனுமதிக்கவில்லை. எல்லோரும் அவளோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். தாத்தா அவளை தினமும் சாயந்தரம் அருகில் இருந்த கோவிலுக்கு அழைத்து போக ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவில் மயங்க், பிரதாப் மற்றும் விகாஷ் அனைவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்து கொண்டனர். பிரதாப் 2 ரவுண்டுடன் போதும் என்று கிளம்பிவிட்டார். அப்போது அவர்களோடு சேர்ந்து கொண்ட தாத்தா மயங்கிடம் இன்னொரு பெக் போடு என்றார். அதை கேட்ட மயங்க் ஆச்சரியத்தோடு, தாத்தா போதும், இதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அப்புறம் ஏறிடும் என்றான். மயங்கின் பேச்சை கேட்ட தாத்தா பொறுமை இழந்து, இங்க யார் பெரியவன், நானா நீயா? நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத மறந்துட்டு எல்லாம் தனியா ஆடுறீங்கள்ல, நான் சொல்றத நீ கேளு என்று கத்தினார்.